ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, வில்லேஜில் அம்மாவும் பொண்ணும் நடந்து வர மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும்னா, காமன் ஸ்பாட்டில் எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி நடந்து வராங்க, கிளாத் ஃபோல்டிங் எப்படி, இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைகள்லாம் கிரவுண்டில் விளையாடுறாங்க, அவங்க எப்படி கிரவுண்டில் நடந்து போகிறாங்க, ஓடுறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ரஃப் ஸ்கெட்சாக பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பண்ணும்போது சில சமயம் மிஸ்டேக்ஸ் வரும். அப்போ என்ன செய்யணும், கலர் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலர் பென்சில். அதில் நிறைய ஸ்கெட்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் பென்சில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் மோர் டீட்டெயில் கிடைக்கும். அப்போ நான் என்ன செய்வேன்னா, நான் மோஸ்ட்லி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், கோயில் இந்த மாதிரி இடத்துல என்ன செய்வேன், உட்காந்துக்குவேன், அப்சர்வ் பண்ணுவேன். நம்ம அப்சர்வ் பண்ணது கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ப்ரீ ஸ்கெட்ச் பண்ண ரஃப் ஸ்கெட்ச், தம்ப்நெயில் ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் மேலே கலர் பென்சில் நார்மல் பென்சில் வச்சு கிளியர் அவுட்புட்டு எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை நீங்களும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிறைய அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணதை அதை அப்ளை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னா, நிறைய வீடியோஸ் நானும் பார்க்குறேன் யூடியூப்பில். என்ன செய்கிறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்லேருந்து நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க, அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணுறாங்க. ரைட், அது நல்லது தான். பட் அந்த வியூ மட்டும்தான் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா அதை 3 டைமென்ஷனில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இமேஜினேஷன் பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் அதை வித்தவுட் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு இப்போ உங்களுடைய குழந்தைங்களோ இல்லை நீங்களோ ஒரு ட்ராயிங் காம்படிஷன் போகிறீங்க, ஒரு டாபிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வித்தவுட் ரெஃபரன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். அப்போ உங்கள் ஸ்கெட்சை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண என்ன செய்யணும்னா, நிறைய அப்சர்வ் பண்ணுங்கள், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் அம்மாவும் பொண்ணும் நடந்து வர மாதிரி ஃபஸ்ட்டு நான் ப்ரௌன் கலர் பென்சிலில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் பென்சிலில் டீட்டெயில் அப்ளை பண்ணுறேன். சில இடத்துல நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணிகிட்டே இருப்போம், சில இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். அந்த ஸ்ட்ரக் ஆகிற காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வரைய தொழில்னு கிடையாது, அங்கே அப்சர்விங் பவர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த இடத்த என்ன செய்யணும், திரும்பி அப்சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். வாரத்தில் 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 7ஆவது நாள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ட்ராயிங்லாம் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ராயிங்க்கு செகண்ட் ட்ராயிங் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு, எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்குன்னு யாருன்னு உங்களுக்கு நல்ல ஆர்ட் டீச்சரோ யாரும் கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட ஐடியா கேளுங்க. அப்படின்னா நீங்களே டிஸ்பிளே பண்ணும்போது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆர்ட் டீச்சராக திங்க் பண்ணிவிட்டு டிஸ்பிளே இதில் என்ன மிஸ்டேக், இதில் என்ன மிஸ்டேக், இன்னும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பாருங்கள். நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க்கை பாருங்கள். நிறைய இல்லஸ்ட்ரேஷன், பின்ட்ரெஸ்ட்லேயும் சரி, கூகுள்லேயும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நம்ம அதை சில சமயம் ஃபாலோ பண்ண முடியும், சில சமயம் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அதை நான் அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு மூமெண்ட்டோ 2 மூமெண்ட்டோ 3 மூமெண்ட்டோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு நாளைக்கு நம்ம 5 பண்ணோம்னா வாரத்துக்கு பாருங்கள் 35 ட்ராயிங் கிடைக்கும். அதுவே மாதத்துக்கு பாருங்கள் 100க்கு மேலே போகும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நிறைய மெமரி பவர் கிடைக்கும், அப்சர்விங் பவர் கிடைக்கும். உங்கள் ஸ்கில் டெவலப் ஆகும். ஈஸியாக நம்ம ப்ரைஸ் வின் பண்ண முடியும். நீங்கள் நினச்ச டாப்பிக்கே பண்ண முடியும். நீங்களே ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ண முடியும். இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி.